கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தம் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். 97ஆம் சங்கீதம் 11, 12 ஆகிய வசனங்கள், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமான்களுக்காக வெளிச்சம். இந்த இரவு நேரத்திலே எந்த அளவுக்கு இந்த பூமியிலே நாம் நீதிமானாக வாழ்கிறோமோ நமக்கு வெளிச்சம் இருக்கிறது. செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 2 பாயிண்ட் மட்டும்தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நீதி, நேர்மை, உண்மை, அநியாயமான கருத்தை வெறுத்து அப்படி ஒரு குடும்பம் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கும். செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி. எந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா இருதயத்துல உண்மை இருக்கணும். செம்மையான இருதயத்தாருக்காக. அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு உண்மை, நம்ம வாழ்க்கையிலே நம்ம நீதிமானா இருந்தால் நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். செம்மையான இருதயமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு காலையில ஒரு சகோதரிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு ஒரு சில காரியங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அண்ணே, எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு நெருக்கம்தான், எனக்கு தாங்க முடியல, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். என் நிலைமை உங்களுக்கு தெரியும்னே, இதுதான் என் சூழ்நிலை அப்படின்னாங்க. உங்களோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சது? வாலிப வயசுல உன் சிறு நினை என்று வேதம் சொல்கிறது. வாலிப வயசுல விரும்பி அதன்படி திருமணம் முடித்து, ஆனா இன்னைக்கு பார்த்தா உங்களோட வாழ்க்கையை பார்த்தா நெருக்கப்பட்ட அநேக காரியங்கள், திரும்பி எங்க பார்த்தாலும் முள்ளா இருக்கு. அந்த அக்கா இதயத்துக்குள்ள எப்போதுமே ஒரு காயம் மட்டும்தான் இருக்கும், வேதனை மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியுது, நான் இந்த மாதிரி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் தெரியுது. ஆனா இப்ப என் வாழ்க்கை ஃபுல்லா ஒரே நெருக்கமா இருக்கு. இதயத்துல ஃபுல்லா கவலை மட்டும்தான் இருக்கு. எவ்வளவோ ஆறுதல் சொன்னா கூட அவங்க இதயத்துல இந்த காயம் போக மாட்டேங்குது. ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஒரு குடும்பம் சின்ன வயசுல இருந்து சர்ச்சைக்கு போகுது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம நீதிமானா வாழ்றோம் அதுதான் முக்கியம். இப்ப என் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் நான் சொல்ல முடியும். நான் சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சைக்கு போனா கூட ஒரு வேதக்காரங்க, கிறிஸ்டியன், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், இல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற அனுபவம், ஜெபம் பண்ற அனுபவம், இதுல எதுவுமே எனக்கு இல்லாம போச்சு. ஆனால் என் வாழ்க்கையில ஒரு 50 லட்ச ரூபா கடன் வரும்போதுதான் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் வேதத்துக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை வசனத்தின்படி இல்லை, அதனால என்னோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்ப நான் தான் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். என்னோட சமூகத்துல ஜெபிக்கும் போது, பாவியா என் மேல கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, என் இதயத்துக்குள்ள எப்பம்பா மகிழ்ச்சி வந்துச்சு அப்படின்னா வேதத்தை நேசிக்கும் போதுதான் எனக்கு மகிழ்ச்சின்னு ஒண்ணு வந்துச்சு. அதுவரைய பார்த்தா துக்கத்தோடு இருப்பேன், துக்கமுகத்தோடு இருப்பேன். என்னோட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் துக்கமுகமா இருக்கும். எனக்கு கூட இருக்கிறவங்க கேட்பாங்க,
ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த அளவு துக்கமுகத்தோடு இருப்பேன். ஆனால் என்னைக்கு நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து என்னோட சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சனோ, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று எழுதப்பட்டுச்சு. 119 சங்கீதம் 165 வசனம். என்னோட வாழ்க்கையிலே சமாதானம் எனக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னா, வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சேன். வேதத்தை நேசிக்கிறது மாத்திரம் அல்லாமல் வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வெடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்த ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் கீழ்ப்படியுமே, எனக்கு கிருபை தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. செம்மையான இதயத்தாருக்கு, செம்மையான இருதயமா இருந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி இருக்கான், மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கான். ஒரு மனுஷன் செம்மையான வழியில நடக்கணும் அப்படின்னா வேதத்தை நேசித்து அதன்படி நடக்கும்போது தான் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அப்போ இந்த இரவு நேரத்திலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நீதிமான் எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, கர்த்தருக்குள் மட்டும்தான் மகிழ்ந்து வாழ முடியும். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நம்மளை எப்படிலாம் மீட்டெடுத்தாரு, தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்ப நமக்குள்ள எப்படி மகிழ்ச்சி உண்டாகுது, நம்ம எப்படி நீதிமானா மாற்றப்படுகிறோம், எப்படி பரிசுத்தவானா மாற்றப்படுகிறோம், இதெல்லாம் நம்ம வேதத்தின்படி தியானிக்கும் போது, வாசிக்கும் போது, ஆலயத்துக்கு போகும்போது, ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கும் போது, தேவனுக்கு பிரியமானபடி ஒரு சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்போது மட்டும்தான் செம்மையான இதயத்தாருக்காக மகிழ்ச்சி. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் உள்ள என்ற ஆகக்கூடாது. செம்மையான இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கு. செம்மையான இதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி. உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. 119 சங்கீதம் 165 வசனம். இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் கண்டிப்பா தேவன் நம்ம குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் நமக்கு வேண்டாம். நம்ம இதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும். தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ள வேற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்துக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே இந்த இரவு நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாள் முழுதும் பாதுகாக்கிறீங்க, இரவு முழுதும் பாதுகாக்கிறீங்க. எங்களோட வாழ்க்கையிலே உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று எழுதப்பட்டிருப்பா. வேதத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கிருபை தாங்க, செம்மையான இருதயம் எங்களுக்கு தாங்க. நீதிமானுக்காக வெளிச்சம் என்று சொன்னீங்க. எங்களோட வாழ்க்கை வெளிச்சமா வாழ, வெளிச்சமா இருக்க உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமானா மாற்றித்தாங்க. இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல சுத்திகரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும். உங்க பிள்ளைகளை உங்க ரத்தத்தினால கழுவி நீதிமானா மாற்றி அவங்களோட சிரசு மேலே ஆசீர்வாதம் வைங்க. உங்க பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளையா மாற்றுங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருக்க வேண்டும். உங்க ரத்தத்தினாலே அப்ப அவங்க பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து சமாதானத்தை கட்டிடுங்க. எல்லா குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். இரவு நேரத்திலே கடன் பிரச்சனை, கண்ணீர், கவலைகள், துக்கம், பயம், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள்
அந்தகார கிரியைகள் எந்தெந்த வீட்டுக்கு ரொம்ப கிரியை செய்து கொண்டிருக்கோ எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டிடுங்க, மகிழ்ச்சியை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. கர்த்தருடைய நாமம் அப்பா விசேஷமாக உங்க பிள்ளைகளுடைய எல்லா குடும்பத்து மேல இருக்கணும்ப்பா. அவங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ மன்னிச்சிருங்க. உங்க பிள்ளைகளுக்கு முத்திரை போடுங்கப்பா. உங்க நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து சுத்திகரித்து அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு உங்க நாமத்தை தரிப்பிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்காக அப்போ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் நீங்க வர வேண்டும். எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணணும். எங்க குடும்பத்துக்குள்ள தலைவர் நீங்களா இருக்கணும். எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டுட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். உங்க சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லாமல் இந்த உலகத்துள்ள காரியங்கள் கவலையோ வேதனையோ கஷ்டமோ எந்த ஒரு கிரியும் உங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. வேலை அடங்க அப்பத்தி தண்டி ஆசுரிங்க. நைட் ஷிப்ட்ல இருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க, மிகுந்த பாதுகாப்பு தாங்கப்பா. நைட்ல எந்த குடும்பத்துல தனிமையில எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். இரவு நேரத்துல பலத்த பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் இதயத்துக்குள்ள உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு பாரத்தோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்குள்ளே மாந்திரியத்துல பிள்ளி சுனியத்துல ஏவல்ல கர்த்தரை விட்டு எந்த குடும்பம் தள்ளி போன நிலைமையில இருக்கும் அந்த குடும்பத்தை மறுபடியும் இழுத்து கொள்ளுங்க. அன்பின் கயிறினால் இழுங்கப்பா. எந்தெந்த காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ இந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டு எரிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் இருக்கோ குறைகளை மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர் மூலியமா இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்துல எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்பா. உங்க பிள்ளைகளுக்கு பூரண சுகம் தாங்கப்பா, பூரண விடுதலை தாங்கப்பா, பூரண ஆரோக்கியம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்கப்பா. இந்த இரவு நேரத்துல எந்த இடத்துக்குள்ள அப்பா படுத்த படுக்கல இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பூரண சுகம் ஆக்கி தாங்கப்பா. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும்ப்பா. அப்பா நைட் நேரத்துல எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில இருக்காங்களோ டெலிவரி போயிருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேலை அடைங்கப்பா. வாலிப பிள்ளைகளே அப்பா கர்த்தர் சந்திங்கப்பா. வாலிப வயசுல ஒரு சிறு சீர நினை என்று வேதம் சொல்லுது. வாலிப வயசுல யாரெல்லாம் இணைந்தாங்களோ எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த காரியத்திலே அப்பா குழப்பத்தோடு ஜெபினாலும் எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. கோர்ட்டு கேஸ்ல உபத்திரப்படுறாங்க, எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா இரவு நேரத்துல தனிமை, சில குடும்பத்துல முதியோரத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வேற இடத்துல தங்கி படிக்க கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளுக்கு வேணும்பா. பாதுகாப்பு வேணும்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. எந்தெந்த குடும்பத்துல அப்ப அந்த மாசத்தோட தேவைகளுக்கா இன்னும் ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.